கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்திரம். புதிய நாளை கூட்டி கொடுத்த ஆண்டவருக்கு நன்றி கூறி நீங்க எல்லாரும் ஆண்டவருக்குள்ள மன மகிழ்ச்சியா சந்தோஷமா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு எடுத்து வாசிப்போம் ஆதியாகமம் 1 அதிகாரம் 1 வசனம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அன்பானவர்களே, ஆதி என்ற சொல் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை குறிப்பிடாமல் வானத்தை படைக்க தொடங்கியது முதல் அதில் மனிதர்களை படைத்து முடித்த வரை உள்ள கால இடைவெளியை எங்களுக்கு சொல்லுகிறது. பேரண்டத்திற்கு ஆரம்பம் ஆதி இல்லை என்று சயின்டிஸ்டுகள் சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. ஆனால் ஆதி என்ற ஒரு வார்த்தை பிகினிங், அது வருவது வேதத்தில் சொல்லப்படுவது தவறு என்று சொல்லுகிறாங்க. ஆனால் பெரும் வெடிப்பு கோட்பாடு பிக் பேங் தியரி கண்டுபிடிக்கப்பட்ட பின்பு பேரண்டத்திற்கு ஆரம்பம் உண்டு என்று ஒத்துக்கொள்ளுகிறாங்க. என்னதான் அறிவியல் வளர்ந்தாலும் தேவனுக்கு முன்பு அவை காணாமல் தான் போகிறது. இதற்கு முன்பு காலம், இடம், பருப்பொருள் எதுவும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் மாத்திரம் இருந்தார், அவர் காலத்திற்கு அப்பாற்பட்டவர் என்று சொல்லப்படுகிறது. தேவன் என்ற வார்த்தை எபிரேய மூல மொழியில் எல்லோஹிம் என்ற வார்த்தை சொல்லப்படுகிறது. இது ஒரு பன்மை சொல். இதை ஒரே தேவனுக்குள் இருக்கும் திருத்துவத்தை எங்களுக்கு சொல்லுகிறது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்கு வெளிப்படுத்துகிறது. The heaven, இது வெறும் ஆகாயத்தை மட்டும் குறிக்கவில்லை. பிரபஞ்சம், நட்சத்திரங்கள், விண்மீன் மண்டலங்கள், தூதர்கள் வாழும் ஆன்மீக உலகத்தையும் எங்களுக்கு சொல்லுகிறது. பூமியை, the earth, மனிதர்களாகிய நாம் வாழும் இந்த உலகத்திலே இருக்கிற அனைத்து இயற்கை அமைப்புகளும் அனைத்து ஜீவராசிகளையும் எங்களுக்கு குறிப்பிடுகிறது. படைத்தார். யார் படைத்தார்? கிரியேட்டர். எபிரேய மொழியில் இதை எப்படி சொல்வார்கள் என்றால் பாரா என்ற சொல் பயன்படுத்தப்படுகிறது. மனிதர்களுக்குள் இருக்கும் பொருட்களை வைத்து புதிய பொருட்களை உருவாக்க முடியும். அப்படித்தான் மனிதர்களால் உருவாக்க முடியும். ஆனால் நம் தேவனோ எதுவும் இல்லாத வெறுமையிலிருந்து வெறும் வார்த்தையினால் எல்லாவற்றையும் உருவாக்கினார் என்பதை யோவான் 1:1 நாங்கள் வாசிக்க கூடியதாய் இருக்கிறது. ஆதியிலே வார்த்தை இருந்ததாய் எழுதப்பட்டதில் இருந்து ஆரம்பத்திற்கு முன்பே வார்த்தையாக இருந்தார் என்பதை நாங்கள் வாசிக்க கூடியதாய் இருக்கிறது. இந்த வசனம் உலகத்தில் உள்ள பல தவறான கொள்கைகளை தகர்த்தெறிகிறது. நாத்திகவாதிகள் மறுக்கப்படுகிறார்கள். ஏன் தெரியுமா? உலகம் தானாக தோன்றவில்லை. இதற்கு பின்னால் ஒரு படைப்பாளி இருந்தார், தேவன் இருக்கிறார் என்பதை இது உறுதிப்படுத்துகிறது. அதனால் நாத்திகவாதிகள் தோற்றுத்தான் போகிறார்கள். பல்வகை தெய்வ வழிபாடு செய்கிறவர்களும் தோற்று போகிறார்கள். ஏன் மறுக்கப்படுகிறது தெரியுமா? பல தெய்வங்கள் உலகை படைக்கவில்லை, ஒரே ஒரு தேவன் மாத்திரமே உலகை படைத்தார் என்று இங்கு சொல்லப்படுகிறது. அப்படியானால் இன்றைக்கு பல்வகை தெய்வங்களை வணங்குகிறவர்களும் தோற்றுத்தான் போகிறார்கள். பிரபஞ்சமே தெய்வம் என்று சொல்லும் மனிதர்களுக்கு இது மறுக்கப்படுகிறது. ஏனெனில் தேவன் வேறு, அவர் படைத்த படைப்பு வேறு. அப்படியானால் தேவனை தொழாமல் அவர் படைத்த சிருஷ்டிப்புகளை நாம் தொழுதக்கூடாது. அப்படியானால் அன்பானவர்களே, அறிவியல் அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் 5 காரியங்களினால் இந்த உலகம் உருவாக்கப்பட்டதென்று. காலம், டைம், விண்வெளி, ஸ்பேஸ், ஆற்றல், மேட்டர், விசை, பவர், இயக்கம், மோஷன். ஆதியாகமம் 1:1 என்ன சொல்லுகிறது? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்தார் என்று சொல்லுகிறது. அப்படியானால் ஆதியிலே என்ற காலம், நேரம், டைமை குறிக்கிறது. தேவன் விசை, ஆற்றல், பவர், படைப்பாளியாய் இருந்தார்,
படைத்தார், இயக்கினார். மோஷன், வானத்தையும் விண்வெளி, ஸ்பேஸ், பூமி, பருப்பொருள், மேட்டர் எல்லாவற்றையும் படைத்தார் என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கிறது. அப்படியானால் இந்த பிரபஞ்சத்தின் தோற்றத்திற்கும் மனித குலத்தின் ஆரம்பத்திற்கும் முழு முதற் காரணம் தேவன் ஒருவரே என்பதை இந்த வசனம் ஆணித்தரமாய் தேவ பிள்ளைகளாகிய எங்களுக்கு சொல்லுகிறது. அதனால் எங்கள் தேவன் ஒருவரே, அவர் பெரியவராய் இருக்கிறார். அவர் அண்ட சராசரங்களை படைத்தார். ஆதியும் அந்தமுமான சர்வ லோகத்தையும் ஆளுகிற ஒரே தெய்வமாய் இருக்கிறார். அவருடைய நாம மகிமைப்படுவதாக. நீங்க எல்லாரும் இந்த வார்த்தைகளை கேட்டு பிரயோஜனப்பட்டிருப்பீர்கள் நான் விசுவாசிக்கிறேன். அப்படியானால் அவருடைய வழிகளில் வாருங்கள். எல்லா உயிர்களையும் அவர் மிகவும் நேசிக்கிறார். அவருடைய வழிகளில் வருகிறவர்களுக்கு விடுதலை. அப்ப அவரை நோக்கி ஒரு சின்ன ஜெபம் செய்வோமா? அன்பான தகப்பனே, இன்றைக்கு நீங்க பேசி இருக்கிற உமது வார்த்தைகளுக்காய் நன்றி. நீர் ஒருவரே தேவன், உண்மையல்லா தெய்வம் இல்லை ஆண்டவரே. நாங்கள் ஒவ்வொருவரும் அதை உணர்ந்து கொண்ட ஆண்டவரே, அப்பா உமது வழியிலே வர உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்டு நிக்கிறோம் பிதாவே, ஆமீன். நீங்க எல்லாரும் மிகவும் விசேஷமான நீங்க. ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார்.